நான் வந்து நந்தினி ஆசாத், பிரசிடென்ட் ஒர்க்கிங் விமென்ஸ் ஃபோரம், ரெப்ரசன்டிங் இந்தியன் கோஆபரேட்டிவ் நெட்வொர்க் ஃபார் விமன். இன்னைக்கு ப்ரோக்ராம் வந்து ஐநா சட்டசபை கொடுத்துருக்கு எங்களுக்கு சைடு எவெண்ட்னு. இது வந்து 9வது தடவை எங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. யுனைடெட் நேஷன்ஸ் கமிஷன் ஆன் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமனும் யுனைடெட் நேஷன்ஸ் கமிஷன் ஆன் சோஷியல் டெவலப்மெண்ட். இது 4 நாள் சில டைம் பண்ணுவாங்க, 15 நாள் பண்ணுவாங்க நியூயார்க்கில். நாங்கள்லாம் போக முடியாது. எங்கள் பெண்கள் எல்லாம் போகணுன்னா எல்லா பில்டிங்குகளை விற்கணும். இன்னைக்கு இந்த வாய்ப்பு எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, இந்த ஜூம் மீட்டிங்கில் நாங்கள் பகிர்ந்துக்க முடியும். நாங்கள் இயக்கத்தை எப்படி ஆரம்பித்தோம், அனுபவம் என்ன, இதில் என்னென்ன சேலஞ்ச் இருந்திருக்கு, சேலஞ்சை ஓவர் கம் பண்ணி நாங்கள் சும்மா ஃபெயிலியரை பற்றி பேச மாட்டோம். நாங்கள் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். அதனால இந்த ஏழை பெண்கள் எப்படி கெப்பாசிட்டி பில்ட் பண்ணி, எப்படி வந்து அவங்க அவேர்னஸில் வந்து தங்க உரிமை மட்டும் இல்லை, மற்ற பெண்களோட உரிமையும் சமுதாயத்தை மாற்ற நினைச்சு அதை போய் குளோபல் G20 போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க. G20 போய் UN கமிஷன் ஆன் ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி வைங்கயா, அதில் பெண்களை மறந்துடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு பெண்களோட டைம் வந்துடுச்சு. அதனால அவங்களை எல்லா இயக்கத்திலையும் எல்லா கவர்மெண்ட்லையும் நீங்க பாத்தீங்கன்னா, நியூஸ்ல பாத்தீங்க, எதுல பார்த்தாலும் எத்தனை பெண்கள் இருக்காங்க. நீங்க பவர்ஃபுல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்ட்டு பெண்கள், ஏழை பெண்கள், சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க இன்னைக்கு உரிமை கேட்கறாங்க, சொல்றாங்க. இப்ப இன்னைக்கு வந்து நம்மளுக்கு இது பண்ணணும்ட்டு உரிமையை வந்து எல்லா இடத்துலையும் கேட்கறாங்க. அது தெரிஞ்ச விஷயம்தான். தமிழ்நாட்டில் அதுவும் தமிழ் பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப முதல்ல இருந்தே உரிமைகள் இருக்கு. நம்ம இத்தியாசம் எடுத்து பார்த்தோம்னா கூட. ஸோ இன்னைக்கு வந்து ஓல்டஸ்ட் கோஆபரேட்டிவ் யூனியன் இன் த வேர்ல்ட், இன்டர்நேஷனல் ரைஃபைசன் யூனியன் ஜெர்மனியில் இருக்கு. அவர் வராரு. இந்த மாதிரி இயக்கத்தை நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி கிராஸ் ரூட்ஸ் விமனோட குரல் கேட்குதே, ரோம்ல கேட்குது, யூஎன்ல கேட்குது. அமெரிக்கா இருக்காங்கன்னா அமெரிக்காவுக்கு ஈக்குவலா நாங்க வந்து கேட்கிறோம். அதனால இங்கிலீஷ்ல கிடையாது, எங்க லோக்கல் லாங்குவேஜ்ல தான். எங்க லோக்கல் லாங்குவேஜ் எங்களுக்கு முக்கியம். இன்னைக்கு கேஸ் ஸ்டடிஸும் நிறைய இருக்கு. அந்த பெண்கள் சொல்றாங்க, நாங்க வெறும் பேசல, உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கோம். 300 ரூபா லோன் வாங்கினவ டாக்டரும் இன்ஜினியரும் பிள்ளைய பண்ணிருக்கா. இன்ஃபார்மல் செக்டர்ல கீரை வித்தவோ சொல்றா, என் பசங்கள்லாம் வேற வேலைக்கு போதுமா ஃபார்மல் செக்டர்ல கார்பரேட்ஸ்லன்னு. இதுதான் ஏழை பெண்கள் யாரோட சப்போர்ட் இல்லாமையும் இயக்கத்தோட சப்போர்ட்டும் கூட்டுறவோட சப்போர்ட்டும் வச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைய, அவங்களுக்கு ஏழ்மையில இருந்து 2-3 வேளை சாப்பிட முடியும். மற்ற பெண்களுக்கு போய் பலாத்காரமா இருந்தாலும், ஒரு பர்த் இருந்தாலும், போய் ஹாஸ்பிட்டல் இடம் கிடைக்கல, டைம் ஆயிடுது, எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துட்டு சோஷியல் செக்யூரிட்டி சிஸ்டம் பண்ணிட்டாங்க அவங்களே. ஸோ அதனால இன்னைக்கு மற்ற ஸ்பீக்கர்ஸ் வந்து கேரிகாம் வந்து கெரிபியன் ரொம்ப தூரம், பிளேன்ல போனீங்கன்னா 24 மணி நேரம் ஆயிடும். ஆனா அவங்க நம்மளுக்கும் அவங்களுக்கும் சிமிலரா இருக்குன்றாங்க. இந்தியன்ஸ் நிறைய இருக்காங்க கயானா தேஷ்ல. நம்ம வி ஹேட் மெனி டிக்னிட்டரிஸ் இந்தியால இருந்து போனாங்க. இப்போ ஆயில் கிடைச்சிருக்கு, அதனால பெரிய பணக்கார ஊர் ஆயிடுது. ஆனா பெண்கள் ஃபார்மர்ஸ்க்கு சுச்சுவேஷனே அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு வந்து கோஆபரேட்டிவ் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ்ல இருந்து இயர் ஆஃப் உமன் ஃபார்மர். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் கம்மிங்.